सदाशिवसमारम्भाम् शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयम् नमामि भगवत्पादशङ्करम् करेक्ट पडिंगो नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम् चलो अग्रे अपार करुणामूर्तिम् ज्ञानदं शान्तरूपिणम् श्रीचन्द्रशेखर गुरुम् ध्यायामि तमहर्निशम् श्री गुरुभ्यो नमः रामोदन्तम् अद्य सुन्दरकाण्डस्य पारायणम् आरम्भं कुर्मः। तत्पूर्वं श्रीविद्या भगिनी प्रार्थना श्लोकान् कृपया वदति वा? श्रीविद्या भगिनी अस्ति वा? रामोदन्तं प्रार्थना श्लोकान् कृपया वदति वा? अगजानन पद्मार्कं गजाननम् अनेकदन्तं भक्तानाम् एकदन्तम् उपास्मगे सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। एल्लारू पडिंगो सर्वे पठन्तु परं म्यूट् मध्ये भूत्वा पठतु भगिनी। गुरवे सर्वलोकानां विषजे भवरोगिणां निधये सर्वविद्यानां श्रीदक्षिणामूर्तये नमः। पूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखाम् वन्दे वाल्मीकिकोकिलम् गोष्पदीकृतवारांशिम् मशकीकृतराक्षसम् रामायण महामाला वन्दे नीलात्मजम् लोकसारजलाकीर्णम् सर्गलोलसङ्कुलम् काण्डग्रहमहामीनम् वन्दे रामायणार्णवम् आवतारमपहर्तारम् दातारं सर्वसम्पदाम् लोकाभिरामं श्रीरामम् भूयो भूयो नमाम्यहम्। रामाय रामभद्राय रामचन्द्राय वेदसे रघुनाथाय नाथाय सीताया पदये नमः। नमः श्रीरामवसुदे नमो जनकनन्दिनी दशसीते जगन्मातः रघुनाथस्य वल्लभे मङ्गलं कौसलेन्द्राय मगनीयगुणाब्धये चक्रवर्ती तनुजाय सार्वभौमाय मङ्गलम्। சில இடத்துல மாத்திரம் நீங்க உச்சாரண சுத்தம் அவசியம் பகினி. அത്ര எங்க ச இருக்கோ அங்க ஷ சொல்றேன். சோ அதை மாத்திக்கோங்க. அதாவது தானாவே ஒரு கான்சியஸ் எஃபர்ட் போட்டு சொன்னேன்னா அது வரும். எங்க ச இருக்கு நான் ஷ சொல்றேன் அப்படின்னு நீங்க பார்த்துன்னு பண்ணினா லைக் ஷர்க கல்லோல சங்குலம் இல்ல சர்க கல்லோல சங்குலம் இல்லையா? அதே மாதிரி ஆமா அத ஷ வரக்கூடாது. எங்க ஷ வரணும்? ஏன்னா ஷ ஷ ச त्रीणि अक्षराणि तानि भिन्न भिन्न अक्षराणि भिन्न भिन्न तत्र उच्चारणम् अस्ति. அதனால அத அப்புறம் இப்போ நம க்ஷீரார்ணவ இல்லைன்னா ரகுநாதாய நாதாய சீதாயாக அப்படி சொல்லக்கூடாது. அந்த விசர்க வச்சு ஹ அந்த சவுண்டு தான் வரணும். சரியா?
அத என்னன்னா ஒரு அதுல கவனத்தோட நம்ம நிதானமா அது மாதிரி ஆத்துல பிராக்டிஸ் பண்ணி பாருங்கோ. இந்த நன்னா படிக்கிறேன். இப்ப சம்ஸ்கிருதம் நன்னா பார்த்து அதே மாதிரி கடகடன்னு வருது. சோ தட்ஸ் a great thing. பாட்டு மாதிரி சொல்லி கொடுத்தா கொஞ்சம் ஈஸியா வருது. அதனாலதான் ஸ்லோகம் நம்ம நம்ம சம்ஸ்கிருத பாஷா நம்ம சம்ஸ்கிருதிலேயே எதுவுமே எப்படின்னா டைரக்டா இப்ப வேத மந்திரம் சொன்னா கூட எப்படி சொல்லுவோம், சஞ்சமே மயச்சமே பிரியஞ்சமேனு காமஷ்டமே காமஷ்டமே சௌமனசமே, அத வந்து ஒரு ஒரு லேசா ஒரு டியூனோட இல்லையா. அதே மாதிரி எந்த ஸ்லோகம் படிச்சாலும் ஒரு லேசா டியூனோட சொன்னோம்னா அது கரெக்டா வந்துடும். இப்ப குழந்தைகளுக்கு ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் சொல்றா, அத வந்து எது ஒரு ஸ்டார்ஸ பத்தி சொல்லித்தரா இல்லையா, நட்சத்திரங்களை பத்தி. அதுகளுக்கு திருண்டு குழந்தைகள், குட்டி குழந்தைகள், அதுகள்கிட்ட அதை பாரு அதுதான் நட்சத்திரம், அது ஷைன் பண்ணும், அது ராத்திரி வரும், அது ஆகாசத்துல இருக்கும் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒண்ணுமே புரியாது, இன்ட்ரெஸ்டும் இருக்காது. அதே பாட்டா பாடினோம்னா அது ஆசையா பாடும், கொஞ்ச காலத்துல தானே அர்த்தத்தை புரிஞ்சுன்றும். சோ எப்போதுமே ஒரு ராகத்தோட ஒண்ணு சொன்னோம்னா வேகமா மனசோ புத்தியோ கிரகிச்சுக்கும். அதுக்காக தான் நம்ம அத வேகமா இதையே வெறும்னா அபிவாத்திய சகலான்மா கமரா பவனாத்மஜா புக்லு வயசுகிறே அது வந்து என்னமோ படிக்கிற மாதிரி தோணும் ஒரு லேஸ். ஆனா அதுக்காக பெரிய ராகம் தாளம் பல்லவி எல்லாம் போட்டுன்னு கிடையாது, அப்படி எல்லாம் பண்ணவே வேண்டாம். நம்மளுக்கு பாட்டு தெரியறதோ சங்கீத ஞானம் இருக்கோ அதெல்லாம் அவசியம் கிடையாது, எப்படி வேணா பண்ணலாம். சின்னதா ஒரு ராகத்தோட படிச்சோம்னா நம்மளுக்கு அதோட சந்த ஞானம் வரும். எந்த இடத்துல பாஸ் பண்ணணும், நான் சொல்லுவேன் இல்லையா 4 பாதம் இருக்கு, அந்த ஒரு பாதத்தை எண்ணில நீங்க ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு. அப்போ அந்த சந்தஸ் புரிய ஆரம்பிக்கும், எத்தனை அக்ஷரங்கள் வச்சு நான் நிறுத்துறேன் அப்படிங்கிறது புரியும். இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு அந்த மாதிரி சொல்றதுல. ஓகே குட். ஓகே ஒரு ஜெயஸ்ரீ ஒரு சின்ன இது மேடம், இந்த பிரார்த்தனா ஸ்லோகத்துக்கு முதல் பேஜ்ல தன்யா அயோத்தியா தசரத நிருபஹ மாதா சதுன்யா, அது கூட தியானம் அதுதான் முதல். ஆமாமா அதுவும் அப்படிதான். அது கொஞ்சம் பெரிய ஸ்லோகமா இருக்கு இல்லையா, அதனால இத வந்து அனுஷ்டுப் சந்த ஸ்லோகத்தெல்லாம் முதல்ல சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், அது நம்ம கடகடகடான்னு வந்துடும் இல்லையா. அதனால அதோட இத எதுலயுமே ஒரு காரியம் ஆரம்பிக்கிறச்சே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வயம் விக்னேஸ்வரம் தியாயாமகா இல்ல. எப்போதுமே யார இது பண்றோம், கஜானன், அதாவது பிள்ளையார ஸ்தோத்திரம் பண்ணிட்டு நம்ம இந்த காரியம் விக்னம் இல்லாம நடக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு பண்றோம் இல்லையா. எல்லா காரியத்திலயும் அப்படிதான். நம்ம ஒரு காலம்புற எழுந்துட்டு ஒரு அடுப்பு பத்த வைக்கிறதுக்கு முன்னாடி கூட ஒரு பிள்ளையார் நினைச்சிடா இன்னைக்கு பொழுது நல்லபடியா போனோம் அப்படின்னு நினைச்சுட்டு பிள்ளையார நினைச்சிடுறோம் இல்லையா. அவர் விக்னேஸ்வரர் இல்லையா. அன்னி பொழுது அந்த காரியத்துல ஒரு சிறிய காரியமா இருந்தா கூட அதுல விக்னத்தை நீக்கிறவர். இப்போ நம்ம ராமாயணம்ங்கிறது நம்ம பெரிய ஒரு காரியம் பாராயணம் பண்ண போறோம், எந்த விக்னமும் ஏற்படக்கூடாது. எந்த பூஜை பண்றதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், விக்னேஸ்வர பூஜை, அப்புறம் தான் மத்த பூஜை எல்லாம் இல்லையா. அதனால இந்த பிரார்த்தனாலையும் ஃபர்ஸ்ட் என்ன, அகஜானன பத்மார்க்கம் கஜானன மஹர்னிம், அகஜானன பத்மா கஜானனம், முதல்ல பிள்ளையார நம்ம ஸ்தோத்திரம் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஆரம்பிக்கிறோம். அதே இதுக்கு முன்னாடி இருக்கிறதும் நல்ல ஸ்லோகம், தியான ஸ்லோகங்கள் தான். தன்யாயோத்யா தசரத நிருபஹ சாச்ச மாதா ச தன்யா தன்யோ வம்சோ ரகுபதி பவோ யத்ர ராமாவதாரஹ தன்யா வாணி கவிவர முகே ராம நாம பிரசன்னா தன்யோ லோகः பிரதிதினமசௌ ராமவிருத்தம் ஸ்ருணோதி. யார் இந்த ராமனை ராமவிருத்தத்தை ராமச்சரிதத்தை கேட்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் தன்யர்கள் அப்படின்னு ராமாயணத்தை பத்தி நம்ம சொல்றோம், அந்த ராமனை பத்தி நம்ம சொல்றோம். அந்த அத நம்ம படிக்கலாம் கண்டிப்பா, அதுல ஒண்ணும் தப்பு இல்ல. ஆனா ஆரம்பிக்கிறச்சே நம்ம விக்னேஸ்வரனை பத்தி படிக்கணுங்கிறதுக்காக அகஜானன பத்மார்க்கம்ல இருந்து சொல்ல ஆரம்பிக்கிறோம். இந்த ஃபர்ஸ்ட் தன்யாயோத்தியால என்னன்னாக்க அந்த ராமாயணத்தை படிக்கிறச்சே அந்த ராம காலத்துல எப்படின்னா எல்லாருமே தன்யர்கள், சர்வே தன்யாக. எதல் தன்யர்கள்னா ரொம்ப புண்ணியம் பண்ணவா அவன்லாம். எப்படின்னா தன்யா அயோத்தியா, ஃபர்ஸ்ட் என்ன அயோத்தி, அந்த அயோத்தியா நகரியே தன்யா. அப்புறம் தசரத நிருபஹா, தசரத நிருபன், அந்த தசரத சக்கரவர்த்தி தன்யன். சாச்ச மாதாச்ச தன்யா, அந்த மாதாவும் தன்யா.
தன்யோ வம்சோ, அந்த வம்சம் தன்யம். ரகுபதி பவோ யத்ர ராமாவதாரஹ, அந்த வம்சமே தன்யம். யத்ர ரகுபதி அவதாரஹ, ராம அவதாரஹ அபவத், எந்த வம்சத்துல ராமன் அவதரித்தானோ அந்த வம்ச குலமே, அந்த சம்பூர்ண ரகுவம்சமே தன்யம். தன்யா வாணி, அந்த வால்மீகி முகத்திலேந்து வந்த அந்த வாணி, கவி வர முகே, அந்த வாணி தன்யா. ஏன் தன்யா? அவர் வாயிலிருந்து வர வார்த்தை ஏன் தன்யானா, ராமநாம பிரசன்னா, ராமநாமத்தை சொன்னதுனால சந்தோஷம் அடைஞ்சு அந்த வாணி தன்யா. அப்புறம் என்ன, தன்யோ லோகஹா, அதை கேட்கிற இந்த லோகம் முழுக்கவுமே தன்யா. பிரதிதினம் தன்யா. அசௌ ராமவிருத்தம் ஸ்ருணோதி, அசௌ அசௌ இவன் ராம விருத்தத்தை கேட்கறான் இல்லையா, ஸ்ருணோதி யஹ ஸ்ருணோதி சஹ தன்யா. எனக்கு படிக்க முடியட்டலன்னு பரவாயில்ல, யாரானு சொல்லி நான் கேட்கிறேன் இல்லையா, அதுவே அப்பவே நான் நல்ல புண்ணியம் பண்ணிருக்கேன், தன்யோகம் அப்படின்னு. அதே மாதிரி அடுத்த ஸ்லோகத்துல வைதேகி சகிதம் சுரத்ருமதலே ஹைமே மகாமண்டபே மத்தியே புஷ்பகமாசனே மணிமயே வீராசனே சுஸ்திதம் அக்ரே வாசயதி பிரபஞ்சன சுதே தத்வம் முனிभ्यः பரம் வியாக்கியாந்தம் பரதாதிபிः பரிவிருத்தம் ராமம் பஜேஷ்யா. அந்த ராமன அகம் பஜே, ராமம் பஜே ஷியாமலம், அந்த ஷியாமலவதன ராமனை நான் நமஸ்காரம் பண்ணுகிறேன். அவ யாரு அப்படிங்கறதெல்லாம் ஃபுல்லா இதுல சொல்லிடுறான். சரியா? இப்ப ராமனை பத்தி சொல்றது, முதல்ல ராமாயணத்தை பத்தி, ராமனை பத்தி, அப்புறம் யோ தண்டகாரண்ய நிஷாச்சரேந்திரன் என்னெல்லாம் பண்ணினாருங்கிறத, இதெல்லாமும் தியான ஸ்லோகம் ராமாயணத்தை பத்தி தான். ஆனா ஆரம்பிக்கிறச்சே பிரார்த்தனா ஸ்லோகான்னு நம்ம பிள்ளையார பத்தி ஆரம்பிக்கணுங்கிறதுனால அப்படி ஆரம்பிக்கிறோம். ஆனா தியான ஸ்லோகம் நீங்க வால்மீகி இதுல பார்த்தீங்கன்னா இன்னும் கூட நிறைய இருக்கு, இன்னும் நிறைய சொல்லுவோம் நம்ம. இது சங்கேபம் இல்லையா, அதனால சங்கேபமா. ओके इदानीं सुन्दरकाण्डम् इति वयं पारायणं वयं पठितवन्तः 10 श्लोकान् अद्य पुनः पठामः। अहं वदामि, सर्वे अनुवदन्तु कृपया। अभिवाद्याथ सकलान् अमरान् पवनात्मजः पुप्लुवे च गिरेस्तस्मात् विलङ्घयितुमर्णवम् गिरेस्तस्मात् அத கரெக்டா படிக்கணும். யாரோ ஒரு உச்சாரணம் ஏதோ ஒண்ணு சரியா காதுல द्वितीय श्लोकः ससमुल्लङ्घ्य मैनाकम् सुरसामभिवाद्य च निहत्य सिंहिकां नीत्या पारं प्राप महोदधेः लङ्काधिदेवतां जित्वा तां प्रविश्यानिलात्मजः सीतां विचिन्वन्नद्राक्षीत् निद्राणं निशिरावणम् अपश्यंस्तत्र वैदेहीम् विचिन्वानस्ततस्ततः अशोकवनिकां गत्वा सीतां खिन्नां ददर्श सः இது கிண்ணாம் இல்ல கிண்ணாம் க க துக்கமா இருக்கக்கூடிய அந்த சீதையை ததர்ஷ பார்த்தார் அப்படின்னு கிண்ணாம் கிண்ணாம் சொல்லப்படாது.
आम् ओके पञ्चमश्लोकः पादपं कञ्चिदारुह्य कच्चित् इल्ल कञ्चिदारुह्य तत्फलाशैः सुसंवृतः रावणस्तु तदाभ्येत्य அந்த லைன் என்னோடதுல சரியா இல்ல, அதனால நான் ஒவ்வொரு தரமும் அந்த லைனை விடுறேன். போன தரமும் ஓகே. ஆஸ்தேஸ்ம மாருதிஸ்தத்ர சீதேயமிதி தர்க்கயன் இந்த இப்போ இந்த 5 ஸ்லோகம் படிச்சுக்கோ. இதுல நிறைய இடத்துல விசர்க சந்தி இருக்கு, அப்சர்வ் பண்ணிட்டே வரணும். சரியா? அப்புறமா கேட்பேன். ஷட் ஸ்லோகः ராவணஸ்து ததாபேத்ய மைதிலீம் மதனார்திதः भार्या भव ममेत्येवम् बहुधा समयाचत अहं त्वदनुगा न स्याम् इत्येषां तं निराकरोत् काममन्युपरीतात्मा रावणोऽथ गृहं ययौ गते तु रावणे सीताम् प्रलपन्तीं स मारुतिः उक्त्वा रामस्य वृत्तान्तम् प्रददौ चाङ्गुलीयकम् तत्समादाय वैदेही विलप्य च भृशं पुनः चूडामणिं ददौ तस्य करे सा मारुतेः प्रियम् दशमश्लोकः मा विषादं वृथा देवी அத கிருதான்னு சொல்லலாம், கிருதான்னு சொல்லலாம். விருத்தாங்கிற அர்த்த சப்தமும் வரும், ஆனா இங்க கிருதான்னு இருக்கான். மா விஷாதம் கிருதா தேவி ராகவோ ராவணம் ரணே हत्वा त्वां नेष्यतीत्येनाम् नेष्यति इति एनाम् नेष्यतीत्येनाम् आश्वास्य स विनिर्ययौ अद्य 10 श्लोकान् वयं पारायणं कृतवन्तः. प्रथम 5 श्लोकानाम् अर्थम् इदानीं वयं जानीमः.
அபிவாத்ய அத பிரதம ஸ்லோகः அபிவாத்யாத சகலான் அத அப்பொழுது அபிவாத்ய சகலான் அமரான் எல்லா தேவர்களையும் அபிவாத்ய அபிவாத்ய இत्युक्ते நமஸ்கிருத்ய इति अर्थः कः पवनात्मजः हनुमान् सकलान् देवान् सकलान् अमरान् अभिवाद्य गिरेः तस्मात् तस्मात् गिरेः पुप्लुवे அந்த கிரியில இருந்தது ஜம்ப் பண்ணிட உபரி புப்ளுவே किमर्थम् अर्णवं विलङ्घयितुम् अर्णवः कः अर्णवः कस्य नाम समुद्रः समुद्रः अर्णवः समुद्रः अर्णवं विलङ्घयितुम् समुद्रத்தை லங்கனம் பண்ணுவதற்காக தஸ்மாத் கிரேஹே புப்ளுவே அந்த கிரியிலிருந்து அவர் தாவினார் அப்படின்னு அர்த்தம் புரிஞ்சுதா கிரேஸ் தஸ்மாத் கிரேஹே தஸ்மாத் गिरि गिरि इकारांत हरि शब्द படிச்சிருக்கோம் இல்லையா ஹரேஹே பஞ்சமி படிச்சிருக்கோம் இல்லையா அதேதான் கிரேஹே தஸ்மாத் இப்போ கிரேஸ் தஸ்மாத் சகார விசர்கஸ்ய சகாரஹ நான் இப்ப விசர்க சந்தி நிறைய இருக்கு இதுல உதாரணம்னு சொன்னேன் இல்லையா அதுல ஒன்னொன்னா பார்த்துட்டு வரலாம் கிரேஸ் தஸ்மாத் விசர்கஸ்ய சகாரஹ किमर्थम् विसर्ग गिरेहे विसर्ग विसर्गात् पूर्वम् ए अक्षरम् अस्ति किल विसर्गस्य अनन्तरं त तकारः यत्र तकारः अस्ति विसर्गस्य सकारः भवति इति वयं पठितवन्तः நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா விசர்கத்துக்கு அப்புறமா தகார இருந்ததுன்னா சகாரம் ஆகும் படிச்சிருக்கோம் இல்லையா அதுதான் கிரேஸ் தஸ்மாத் विसर्ग सन्धि नेनविर्का नियमः आम् अस्तु विलङ्घयितुम् अर्णवम् विलङ्घयितुम् अर्णवम् अत्र द्वितीय श्लोकः ससमुल्लङ्घ्य उल्लङ्घ्य उल्लङ्घ्य लङ्घनं कृत्वा लङ्घयित्वा அப்படின்னு அர்த்தம் அதுல उल्लङ्घ्य तत्र उपसर्गः अस्ति अत्र कः प्रत्ययः समुल्लङ्घ्य ल्यप् प्रत्ययः लङ्घनं பண்ணிவிட்டு மைனா அதுல வழியில என்னெல்லாம் மார்गे किं மைனாகம் சுரசாம் அபிவாத்ய च மைனாக பர்வதம் சுரசா மாதரம் அபிவாத்ய நமஸ்கிருத்ய சிம்ஹிகாம் நீத்யா நிஹத்ய சிம்ஹிகையும் நீதியினால புத்திசாலித்தனால வதம் பண்ணிட்டு பாரம் பிராப மகோததேஹே மகோததிஹி இत्युक्ते कस्य नाम महोदधिः समुद्रस्य नाम அதனால இப்ப சமுத்திரத்துக்கு மூணு சப்தம் தெரியும் என்னெல்லாம் வதந்து பர்யாய பதம் சமுத்திரஹ அர்ணவம் அர்ணவஹ மகோததிஹி மகோததிஹி சாகரம் அப்படின்னாலும் சமுத்திரம் தான் இதெல்லாம் பர்யாய பதம் வயம் ஸ்மராமஹ இதெல்லாம் अस्तु மகோததேஹே பாரம் பிராப மகோ அந்த சமுத்திரத்து பாறை அந்த கரையை அடைந்தார் லங்காதி தேவதாம் ஜித்வா திருத்தீய ஸ்லோகः லங்காதி தேவ அங்க இந்த லங்கா தேவி எல்லாரையும் ஜெயிச்சுட்டு தாம் பிரவிஷ்ய அதை பிரவேசம் பண்ணினார் எதை லங்கா நகரிய பிரவேச பண்ணி அனிலாத்மஜः कस्य नाम अनिलात्मजः वायुपुत्रः अनिलात्मजः पवनात्मजः मारुतिः आञ्जनेयः एतानि सर्वाणि नामानि हनुमतः नामानि सीतां विचिन्वन् சீதையை தேடிக்கொண்டே விசின்வன் அப்படின்னா விசின்வதி தேடுறார் அன்வேஷணம் கரோதி இது அர்த்தः விசின்வன் அத்ராக்ஷீத் அன்னைக்கே சொன்னேன் அத்ராக்ஷீத் விசின்வன் பிளஸ் அத்ராக்ஷீத்னா ததர்ஷ ஆனா நித்ர யார பார்த்த முதல்ல நித்ராணம் நிஷி ராவணம் முதல்ல ராவணனை பார்த்தார் ஆனா தேடிண்டே இருக்க சீதைய வைதேகிய சதுர்த்த ஸ்லோகத்துல என்ன சொல்றா அபஷ்யன் தத்ர வைதேஹிம் வைதேஹிம் அபஷ்யன் அபஷ்யன்னா இந்த இடத்துல லங்லகாரஹா இல்ல ந பஷ்யன் அர்த்தம் புரியுதா வைதேஹிம் ந பஷ்யன்
வைதேகிய பார்க்காமனால விசின்வானஹா ததஸ்ததஹா, இங்கேயும் விசர்க சந்தி. விசின்வானஸ் ததஸ் ததஹ சகாராதேசஹ விசர்கஸ்ய ஸ்தானே. ஏன்னா தகார இருக்கு. விசின்வானஹா பிளஸ் ததஹ பிளஸ் ததஹ. அங்கே இங்கேயும் தேடின்னு இருக்கார். எங்க போனார்? அசோகவனிகாம் கத்வா. அது தூரக்க அசோகவனிகா பார்த்தார். தத்ர கத்வா சீதாம் ததர்ஷ சஹ. சஹ சீதாம் ததர்ஷ, சஹ சீதாம் திருஷ்டவான். தவத்து பிரத்யை படிக்கிறோம் இல்லையா, லாஸ்ட் டைம் படிச்சோம். சஹ சீதாம் அபஷ்யத். எப்படி இருந்தாவ? கிண்ணாம் தீஷ் சீதாம், ரொம்ப துக்கமா இருக்கிற சீதையை பார்த்தார். பஞ்சம ஸ்லோகா. பாதபம் கஞ்சித் ஆருஹ்ய, ஒரு பாதபத்துல ஏறி விருட்சத்துல ஏறி தத் பலாசைஹி சுசம்ருதஹ. பலாசஹ கஹ? பலாசஹ இत्युक्ते கस्य नाम? पर्णः. पर्णः இல்ல पर्णम्. पर्णं पर्णं नपुंसकलिङ्गशब्दः, पलाशः पुल्लिङ्गशब्दः. अवगतम्? अतः पलाशैः पत्रं नपुंसकलिङ्गं, पत्रं नपुंसकलिङ्गं. पत्रं पत्रे पत्राणि, पर्णं पर्णे पर्णानि, पलाशः पलाशो पलाशाः पुल्लिङ्ग. अस्तु. पलाशैः सुसंवृतः. सुसंवृतः न अदाल मूडि. पलाशैः सुसंवृतः नल्ल कवर ऐ आस्ते स्म, तत्र तिष्ठति स्म, तत्र उपविशति स्म इति अर्थः. आस्ते लङ्लकारस्य रूपः आस् धातु. तत्र स्म लङ्लकार रूपம் இங்க இல்லாம அவ என்ன பண்ணிருக்கா? ஸ்ம யூஸ் பண்ணிருக்கா. அதனால ஆஸ்தேங்கிறது என்ன? லட்லக்கார. ஆனா அர்த்தம் என்ன? லங்லக்கார अर्थः, भूतकाल अर्थः. तत्र आस्ते स्म. कः? मारुतिः. मारुतिः तत्र आस्ते स्म. किं तर्कयन्? सीतेयम् इति तर्कयन्. सीतेयम्, सीतेयम्. सन्धिविच्छेदं करोतु. सीता सीता प्लस इयम्. का सन्धिः अत्र? गुणसन्धि. आ प्लस ए. सीतेयम्. सीता इयम् इति तर्कयन्. तर्कयन्ना தனதானே தர்க்கம் பண்ணிட்டு கெஸ் பண்ணிட்டு இதுதான் இயம் சீதா அப்படின்னு. अत्र पञ्चश्लोकानां वयम् अर्थं पठितवन्तः. गृहे सर्वे कृपया पारायणं कुर्वन्तु प्रतिदिनम्. अनन्तरम् अग्रिमवर्गे वयम् अग्रिमपञ्चश्लोकानाम् अर्थं जानीमः. इदानीं किञ्चित् कवतु प्रत्ययस्य विषये पठामः. आना बालकाण्डं सुन्दरकाण्डस्य पञ्चश्लोकान् कृपया अवश्यं पारायणं कुर्वन्तु. அப்பதான் அந்த சரளமா முகத்திலேருந்து அந்த ஸ்லோகம் வரும். பிரதிதினம் பண்ணணும். உங்களுக்கு 5 நிமிஷம் கிடைச்சதுன்னா 2 ஸ்லோகம் பண்ணுங்க வரும். எத்தனை நேரம் கிடைக்கிறதோ அத்தனை ஸ்லோகம் ஆனா பண்ணணும். அதுதான். அஸ்து. இதானீம் தவத்து பிரத்யயம் பஷ்யாமः वा? एकनिमिषम्. वा तवतु प्रत्ययस्य चित्रम् अत्र स्क्रीन् मध्ये. कृदन्त प्रत्ययाः. तवतु प्रत्ययः இதுல 2 பிரத்யயவுன்னு இருக்கு. பிரத்யயः இல்ல பிரத்யயவு. அதனால என்ன அர்த்தம்? 2 பிரத்யயம் பத்தி படிக்க போறோம். ஆனா ஃபர்ஸ்ட் இப்ப என்ன படிக்கிறோம்? तवतु प्रत्ययस्य विषये. एतद् प्रत्ययः कृदन्त प्रत्ययः इति कृपया वयं जानीमः. இப்ப இதுல நிறைய நம்ம படிச்சோம் இதுல. சோ இப்ப நான் உங்கள்ட்ட கேட்க போறேன், இதோட பிரத்யயம்லாம் என்ன? கிருதந்த பிரத்யயத்துல தாத்து கொடுத்து சரியா இதுல வச்சிருக்கேன். ஆனா நீங்க பார்க்காம சொல்லணும். अहमत्र स्क्रीन् मध्ये दर्शयामि. परम् एकमेकं कृत्वा सर्वे कृपया वदन्तु. अपठत् कृदन्त प्रत्यय तवतु प्रत्ययं वदतु. पठितवान्.
பட்டிதவான். ஸ்திரீலிங்க ரூபம் பட்டிதவதி. நான் இப்ப எல்லாரையுமே அன்மியூட் பண்றேன். கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் நாய்ஸ்ல. பரம் கிருப்பையா கொஞ்சம் நீங்க இது பண்ணிக்கணும். தரத்துக்காக நான் பண்றேன். சரியா? லிख அலிகத் அலிகத் லிখিতவான் லிখিতவதி. இது முடிஞ்ச வரைக்கும் பார்க்காதீங்க. அதுல பார்க்காம ஏக நிமிஷம். அகாதத் அகாதத் खादितवान् खादितवती. अक्रीडत् क्रीडितवान् क्रीडितवती. अधावत् धावितवान् धावितवती. திங்க் பண்ணி சொல்லுங்க. ஈவன் இஃப் யூ டோன்ட் ரிமெம்பர், திங்க் பண்ணா வந்துடும். அப்பதான் எப்படி அந்த சப்தம் பண்ணணுங்கிறது புரியும். ஓகே. அக்ஷாலயத் चालयति चालयतवान् चालितवान् चालितवान् चालितवती. अपालयत् अपालयत् पालितवती. बहु उत्तमम् उत्तमम्. अपतत् अपतत् पतितवती. வெரி குட். இதுலதான் நிறைய பேர் தப்பண்ணா. அமிலத் அமிலத் மிலிதவான் மிலிதவதி. வெரி குட். அரக்ஷத் रक्षितवान् रक्षितवती रक्षितवान् रक्षितवती. वेरी गुड. अगच्छत् गतवान् गतवती. वेरी गुड. आगच्छत् वेरी गुड. எதுக்கு பார்க்காம சொல்லுங்கன்னு சொல்லேன் அப்படின்னா, அப்பதான் புதுசா ஏதான தாத்து வந்தா கூட அது எப்படி கரெக்டா தவத்து பிரத்யா யூஸ் பண்ணணும்னு புரியும். அதனாலதான் அனமத் அனமத். नमतवान् नमतवती. நமத்தவான் இல்ல, அதுதான் நதவான் நதவதி. நதவான் நதவதி. उत्तमम्. तत्र दोषः भवति चेदपि चिन्ता नास्ति. अकरोत् अकरोत् कृतवान् कृतवती. अहरत् वेरी गुड. अहरत् कृतवान्. धातु என்னதுல ஹ்ரு, அதனால ஹிருத்தவான் ஹிருத்தவதி. இதுல தவத்து பிரத்யே பண்ணச்சே லங்லகார பார்க்க கூடாது, தாத்து ரூபம் பார்க்கணும். லங்லகார ரூபம் பார்க்க கூடாது, தாத்து ரூபம் பார்த்து அதோட தவத்து ஜாயின் பண்ணணும். சரியா? அஸ்து. அஸ்ருணோத் அஸ்ருணோத். ஸ்ருதவான் ஸ்ருதவதி. அஸ்மரத் அஸ்மரத். எப்படி தெரிஞ்சது? தத்ர தாத்து அஸ்தி ஸ்மிரு தாத்து ஸ்மிரு, அதனால ஸ்மிருதவான். புரியுதா? அதனால தாத்து பார்க்கணும் முதல்ல. ஓகே. அனயத் அனயத், அதுல தாத்து பாருங்க. அனயத் தாத்து பார்த்தீங்கன்னா கரெக்டா வரும். நீதவான் நீதவதி. இதே ஆனயத் ஆனயத் சொல்லுங்க. ஆனீதவான். வெரி குட், உத்தமம், எக்ஸலண்ட். ஆனீதவான் ஆனீதவதி. வெரி குட். அபிபத் அபிபத். பீதவான் பீதவதி. அகாயத் வெரி குட். இப்போ சில தாத்து எல்லாம் மாறிடும், தாத்து மாதிரி இருக்காது, கொஞ்சம் மாறும். அதெல்லாம் கேக்குறேன். வத் வததி அவதத் அவதத். உக்தவான் கம்ப்ளீட்டா மாறிடும். உதித்தவான் இல்ல,
உக்தவான். நிறைய இடத்துல உதித்தவான் போட்டிருப்பா, ஆனா அது ஒரு சுத்த ரூபம். உக்தவான், உக்தவதி, உக்தவான், ஹாக்க. சரியா? ஓகே. திஸ் இஸ் ஆல்சோ வெரி டிஃபரெண்ட். வசதி, டு லிவ். அவசத், அவசத். உஷிதவான், உஷிதவதி. அது வசித்தவான் வராது, உஷிதவான், உஷிதவதி. புரியுதா? அவசத், உஷிதவான், உஷிதவதி. அதே மாதிரி அது மாத்திரம் டிக் மார்க் பண்ணிக்கோங்க. நான் இத அனுப்புறேன். अहं तत्र वाट्सप् मध्ये एतद् तवतु रूपम् अद्य प्रेषयामि. सर्वे कृपया मेमरैस् कुर्वन्तु. अपश्यत् तदपि भिन्नमस्ति. अपश्यत्, दृष्टवान्, दृष्टवती. अपृच्छत्, टु आस्क्. पृष्टवान्, पृष्टवती. அதே மாதிரி தா தாத்து அததாத்துன்னு இருக்கு. दत्तवान्, दत्तवती. वदन्तु. दत्तवान्, दत्तवान्, दत्तवती. त्यजति, अत्यजत्. त्यक्तवान्, त्यक्तवती. இதே மாதிரி अपचत्, पक्तवान्, पक्तवती. पक्तवान् இல்ல, பக்தவான், பக்தவான். அடுத்தது யாச்ச, அயாச்சத, யாச்சதே, டு ஆஸ்க் இல்லையா? யாச்சதே. யாச்சிதவான், யாச்சிதவதி. இது மூணும் லாஸ்ட் மூணு இருக்கிற தாத்து ஆத்மநேபதி தாத்து. சேவ தாத்து. அசேவத, சேவித்தவான், சேவித்தவதி. सेवितवती. ईक्ष धातु आत्मनेपदी. लङ्लकार रूपम् ऐक्षत. ईक्षितवान्, ईक्षितवती. वेरी गुड. इपो अत्र 21 वाक्यानि सन्ति. अत्र लङ्लकारस्य प्रयोगः अस्ति. भवन्तः सर्वे कवतु प्रत्ययं प्रयुज्य वाक्यानि लिखन्तु. एक प्रथम वाक्यं நான் இத அனுப்புறேன். இத ஒரு தடவை இங்க படிக்கிறேன். இந்த 21 वाक्यानि सन्ति किल, तानि परिवर्त्य भवन्तः लिखित्वा प्रेषयन्तु. बालः विद्यालयम् अगच्छत्, बालः विद्यालयं गतवान्. युवकः अक्रीडत्. என்ன வரும்? युवकः अक्रीडत्. दशरथः रामम् अस्मरत्. स्मृतवान्, स्मृतवान् इल्ल, स्मृतवान्. स्मृधातु. भ्राता अपतत्, पतितवान्. இப்போ ரெண்டு மூணு உதாரண வாக்கியம் படிச்சோம் இல்லையா? அதே மாதிரி இந்த 21 சென்டென்சஸும் மாத்தி அனுப்பணும். சரியா? ஐ வில் சென்ட் திஸ் டுடே. நீங்க அத படிச்சுட்டு அனுப்பலாம். ஓகே. இப்போ தவத்து பிரத்யய புரிஞ்சுதா? இதே மாதிரி இப்போ இந்த இடத்துல நிறைய தவத்து பிரத்யய ரூபம் வயம் पठितवन्तः. अनाद्ले एकवचन रूपमेव अस्ति. सर्वे बहुवचन रूपम् अपि जानन्ति किल? इदानीं बहुवचन रूपं वदन्तु. पठितवान् बहुवचन रूपं. पठितवन्तः. पठितवन्तः. पठितवती बहुवचन रूपं. पठितवत्य. लिखितवान्. இல்ல வரலையே, இல்ல ஸ்கிரீன்ல வரலையே. लिखितवन्तः. स्क्रीन्ல வரலையா? வரல. ओके, एक निमिषं, ஒரே நிமிஷம். ஸ்கிரீன்ல ஷேரிங் வந்து இல்ல அது இருக்கு. நீங்க கேக்கல மேம், நீங்க கேக்குறது பகுவச்சனம் வரலன்னு சொல்றாங்க. இல்ல இல்ல வர இல்ல பகுவச்சனம் வரல. அது நான் உங்களை டெஸ்ட் பண்றேன். நான் ஒரு செகண்ட் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். என்னடா ஸ்கிரீன்ல வரல. இல்ல இல்ல இங்க பகுவச்சனம் இல்ல. ஆனா நான் கேக்குறேன். ஆமா, அபியாசக்காரன் அபியாசக்காரனே அபியாச கிருத்த நான் கேக்குறேன் உங்கள்ட்ட.
ஆமா நானே தேட ஆரம்பிச்சிட்டேன் இல்ல எனக்கு படித்தவத்திங்கிறது நதி போல வருமோ? எது மாதிரி? நதி சப்தம் மாதிரி. ஆமா 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 ஆமா. ஆனா இது எல்லாத்துக்கும் முதல்ல படிச்சுட்டேன்னா இதுக்கு சப்த ரூபம் இருக்கு. ஏன்னா கிருதந்த பிரத்யாக இல்லையா? இது நான் சொன்னேன் அன்னைக்கே, சப்தமி விபக்தி பர்யந்தம் அஸ்தி அத்திர சப்த ரூபம். இது பிரதமா விபக்தி. படித்தவான், படித்தவந்தௌ, படித்தவந்தஹ புல்லிங்க சப்த ரூபம். ஸ்திரீலிங்கம் எப்படின்னா படித்தவதி, படித்தவத்யௌ, படித்தவத்யஹ. நதி நத்யௌ நத்யஹ மாதிரி நடுவுல வேணா கொஞ்சோண்டு மாறலாம், பட் மோஸ்ட்லி நதி மாதிரி. புரியுதா? ஓகே. கிரீடித்தவான் பகுவச்சனம் क्रीडितवती, धावितवान्, धावितवती, धावितवती, शालितवान्, शालितवती, இப்ப புரிஞ்சது இல்லையா? ஏகவச்சனம் பகுவச்சனம் சர்வே அவகச்சந்தி வா? उत्तमम्. अत्र ये यानि भिन्नरूपाणि सन्ति तानि अवश्यं स्मरन्तु. इप वद् एन्नागो उक्तवान् उक्तवती, उक्तवन्तः उक्तवत्यः. अदे मारी वत्स उषितवान् उषितवती, दृश् दृष्टवान् दृष्टवती, पृच्छ पृष्टवान् पृष्टवती, दा दत्तवान् दत्तवती. இந்தல இருக்கிற தாத்து எல்லாம் கொஞ்சம் பின்ன ரூபமா இருக்கு, அதனால தனியா இங்க அனுப்பிச்சிருக்கோம். சரியா? இதெல்லாம் பைஹார்ட் பண்ணோம், அப்புறமா நான் உங்கள்கிட்ட கேட்பேன். சரியா? அதுக்கு அடுத்தது இந்த 21 சென்டென்சஸ் பரிவர்த்தனம் கிருத்வா கிருபயா பிரேஷயन्तु. इदानीं वयं रीडर 1 पुस्तकं पठामः. कृपया सर्वे स्वीकुर्वन्तु. अत्र सप्तमः पाठः शृगालस्य कौशलम् इति अस्ति किल? एतद् पाठं वयं पश्यामः. मोहना भगिनी कृपया पठति वा? शृगालस्य कौशलम् अभ्यासं कुरु. शृगालस्य कौशलम् चित्रेऽस्मिन् एकनिमिषं कौशलम् इति शब्दस्य अर्थः कः? कौशलम् बुद्धिः சாதுரியம். எல்லாருக்கும் புத்தி இருக்கும், ஆனா சாதுரியம் இருக்காது இல்லையா? அதனால இந்த கௌசலம்னா என்ன? சாதுரியம். இன்னொரு சப்தமும் இருக்கு இங்க, பட்டுட்டா, பட்டுகுனா ரொம்ப கிளவர், ரொம்ப குஷலாக இல்லையா? வாக் பட்டுகுன்னு சொல்றோம் இல்லையா? பேசுறதுல ரொம்ப சாமர்த்தியம். அது மாதிரி கௌசலம் இत्युक्ते பட்டுட்டா. अवगतम्? पठतु, अग्रे पठतु. चित्रे अस्मिन् एकः शृगालः अजस्य पृष्ठे पदं निधाय तिष्ठति. एकनिमिषं कः तिष्ठति? शृगालः तिष्ठति. कस्य पृष्ठे तिष्ठति? अजस्य पृष्ठे तिष्ठति. किं निधाय तिष्ठति? पदं निधाय तिष्ठति. उत्तमम्. अग्रे पठतु. எல்லாருக்கும் புரிஞ்சுதா? இந்த மாதிரி क्वेश्चन கேட்டு நீங்க அவகமனம், अर्थावगमनं. कथय किं निमित्तं सः तथा तिष्ठति? किं निमित्तं, किं कारणम् इति अर्थः. अग्रे पठतु. अयं शृगालः पानीयं पातुं वापी गतः जले ममज्ज. अयं शृगालः कुत्र ममज्ज? कुत्र ममज्ज? जले ममज्ज. ममज्जन अदिल्ले मुळुगद, मुळुगु टु ड्रौन्, टु गेट् ड्रौन्. कुत्र गतः? वापीं गतः. वापीं गतः जले ममज्ज. किमर्थं वापीं गतः? किमर्थं पानीयं पातुं? पानीयम् इत्युक्ते जलम् इति अर्थः. ஆனா பானியம்ங்கிறதுக்கு மற்ற அர்த்தமும் உண்டு. அதாவது
வேற ஒரு फलरसम् अपि पानीयम् इति वक्तुं शक्यते परं वाप्यां वयं फलरसं न प्राप्नुमः किल अतः जलम् इति अर्थः अत्र अस्तु अग्रे पठतु तेन बहिः गन्तुं बहवः यत्नाः कृताः किन्तु तेन कृताः அவனால் செய்யப்பட்டது किं कृता यत्नाः कृताः परिश्रमाः उद्यमाः कृताः किमर्थं बहिर्गन्तुं यत्नाः कृताः अग्रे किन्तु ते सर्वे मुधा अभवन् मुधा इत्युक्ते किं मुधा अभवन् यूस्लेस् व्यक्त इल्ल व्यर्थाः व्यर्थाः ते सर्वे प्रयत्नाः ते सर्वे यत्नाः ते सर्वे परिश्रमाः व्यर्थमा पठितु அப்படின்னு அர்த்தம் ஜெயஸ்ரீ भगिनी अग्रे पठतु जयश्री भगिनी अस्ति वा अस्ति उत्तरान्तरे कोऽभ्य अजः இல்ல ப இல்லையே நன்னா பாருங்க கோப்யஜः पिपासाकुलः परिब्रह्मन् तत्रागतः तत्र कः आगतः तत्र आगतः कः आगतः वापिन् कः आगतः प्रश्नं शृणोतु अजः आगतः अजः कीदृशः आसीत् अजः कीदृशः எப்படி இருந்தது அந்த அஜ कीदृशः पिपासाकुलः कुत्र आगतः वापीम् आगतः पठतु अपृच्छत् and also asked அப்படின்னு அர்த்தம் ஸ்ருகாலம் अपृच्छत् सखे अपि मधुरं जलम् इति सखे जलं मधुरं वा அப்படின்னு கேட்டது श्रुगालः किम् अवदत् श्रुगालः परेषां वज्जने नितरां पटुः वञ्चने नितरां पटुः अतः पटुः शब्द मुन्नाडि सोन्ने इल्लैया एक निमिषं भगिनी एक निमिषं मोहना भगिनी अहम् अवदं किल पटुः इत्युक्ते कुशलः इति रोम्ब सामर्थ्यं कुशलः पटुः कौशलं पटुता कौशलं भाववाचक संज्ञा abstract noun அதே மாதிரி பட்டுதாவும் abstract noun சரியா அப்போ ஸ்ருகாலः பரேஷாம் வஞ்சனே अन्येषां परजनानां अन्येषां जनानां वञ्चने वञ्चनक्रियायां नितरां पटुः अत्यधिकं पटुः नितरां न very much he was very clever एदिल वञ्चने वञ्चनम् इत्युक्ते किम् अदुल रोम्ब सामर्थ्यम् अग्रे मधुरमिति किमुच्यते किमुच्यते केवलं पीयूषमेव मधुरम् इति किम् उच्यते मधुरं रोम्ब सिम्पला केट्टुट किम् उच्यते केवलं पीयूषमेव पीयूषं न अमृतं पीयूषं न अमृतं
கேவலம் பீயூஷமேவ, இது சாட்சாத் பீயூஷம், அமிர்தம் தான், ஜலமெல்லாம் இல்ல, மதுரம்னு எல்லாம் சொல்ல முடியாது, சாட்சாத் அமிர்தம் தான் இது. அனந்தரம் அக்ரே प्रभूतं प्रभूतं पिबत अभि पिबतोऽपि न मे वाञ्छा निवर्तते. பிரபூதம் பிபத்தோபி, நிறைய குடிச்சு கூட பிபதஹ அபி மே வாஞ்சா ந நிவர்த்ததே, என்னோட டிசையர் ஃபுல்ஃபில்லே ஆகல அப்படின்னு. அக்ரே शक्नोम्येतां वापिं हातुम् इति. न शक्नोम्येतां वापीं हातुं, न शक्नोमि, अहं न शक्नोमि, न शक्नोमि एतां वापीं हातुं, हातुं न टु लीव, त्यक्तुं, त्यक्तुம், ஏதாம் வாபீம், இந்த வாப்பியை விடறதுக்கு எனக்கு மனசே இல்ல, விடவே முடியல. இதி சஹ ஸ்ருகாலஹ தம் அஜம் அவதத். சர்வே அவகச்சந்தி வா? அஸ்து அக்ரே एक सन्देहः पृच्छतु. किम् उच्यते? அது ஒரே சப்தமா இல்ல? இல்ல, கிம் கிம் பிளஸ் உச்சியதே, உச்சியதே இது வந்து பாவவாச்ச, இது ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ்னு படிக்கிறோம் இல்லையா, அந்த அந்த வாய்ஸ் சேஞ்ச் ஆயிருக்கு. இதுல வந்து மதுரம் இத்தி கிம் உச்சியதே, இத மதுரம் நான் சொல்லுவா, மதுரம்ல எல்லாம் சொல்லக்கூடாது, கிம் உச்சியதே. இத வந்து திஸ் இஸ் நாட் சப்போஸ் டு பி கால்ட் அஸ் மதுரம், திஸ் இஸ் சாக்ஷாத் பீயூஷமேவ அப்படின்னு அர்த்தம். உங்கள்கிட்ட பாயசத்தை கொண்டு வந்து கொஞ்சம் திதிப்பு இருக்கா அப்படின்னு கேட்டா, திதிப்பு இருக்கா, நான் பாயசத்தை திதிக்கதான் திதிக்கும், அமிர்தமா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம. அது மாதிரி இந்த ஜலமும், இந்த வாப்பி, இந்த கூப்பத்தோட ஜலமும் லேசா ஸ்வீட்டா இல்ல, சாக்ஷாத் பீயூஷம் ஏவ, கேவலம் பீயூஷ மாத்திரமேவ அப்படின்னு அர்த்தம். இது உச்சியதே சொல்லப்படுகிறது, இட் இஸ் செட். Is it called as madhuram only? Is it called as sweet only? No way. It is nectar only. அப்படின்னு அர்த்தம் இது. புரியுதா? धन्यवाद. उषा भगिनी अन्तिम गद्यांशं कृपया पठतु. अजः तावत् ऋजुबुद्धिः. ऋजुबुद्धिः इत्युक्ते किम्? தாவத் ரிஜுபுத்திஹி, எவ்வளவு எவ்வளவு அந்த ஸ்ருகாலஹா வஞ்சனே பதுஹு தாவத் ஏஷஹ அஜஹ ரிஜுபுத்திஹி. எத்தனைக்கு எத்தனை அது சாமர்த்தியமோ அத்தனைக்கு எத்தனை இது ரொம்ப சரள ஸ்வபாவஹ இதி அர்த்தஹ. பட்டத்து அக்ரே. அது வந்து தாவத் வருமா? தாவத். ஆமாமா, அது வந்து ஃபர்ஸ்ட் மூல சப்தம் தாவத். இதுல சந்தியில 2 ஸ்டெப் இருக்கு. இப்ப மேத்தமேட்டிக்ஸ்ல கடைசி ஃபார்முலா போட்டுட்டு லாஸ்ட் ஆன்சர் வரதுக்கு முன்னாடி நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கும் இல்லையா, அது மாதிரி ஸ்டெப்ஸ் இதுல. நம்ம லாஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்துட்டோம், தாவத் ரிஜுபுத்தின்னு. எப்படி அப்படின்னா தாவத் பிளஸ் ரிஜுபுத்திஹி. அப்போ இந்த வியஞ்சன சந்தியில தகார தாவத், அதுக்கப்புறம் ரு ஸ்வர இருந்ததுனால் த வந்து திருத்தீய அக்ஷரம் ஆயிடும் அந்த வர்க்கத்தோடு. அந்த வர்க்கத்தோடு திருத்தீய அக்ஷரம் என்ன? தவர்க்கத்தோடு திருத்தீய அக்ஷரம் என்ன? த. த, அது த இருக்கு. தாவத் ரிஜுபுத்திஹின்னு. அப்ப அந்த தாவத்னு சொன்னா, தாவத்னா அத்தனை, யாவத் பட்டுஹு ஸ்ருகாலஹ அஸ்தி தாவத் ஏஷஹ அஜஹ ரிஜுபுத்திஹி. யாவத் தாவத், எத்தனை அத்தனை அப்படின்னு. புரியுறதா? பஜகோவிந்தம்ல கூட வரும். ஆமா, யாவத் தாவத். அத ச வஞ்சகஸ்ய வச்சனம் சத்யம் தத்வா சனை அந்தஹ பிரவிஷதி. கஹ பிரவிஷதி? अत्र मम अग्रिम प्रश्नः, कुत्र प्रविशति?
வாபிம் அந்தஹ பிரவிஷதி. அந்தஹ வாபியில தான், இப்போ வாபியை பத்தி தான் பேசுறோம், அது சொல்ல வேண்டாம். பகிஹி கச்சதி வா அந்தஹ பிரவிஷதி வா? அந்தஹ பிரவிஷதி. அவ்வளவுதான். சோ நான் என்ன கொஸ்டின் கேக்குறேனோ அந்த ஒரே ஒரு வேர்டு தான் வேணும். கஹ பிரவிஷதி, அந்தஹ பிரவிஷதி. ஆஹா, கஹ பிரவிஷதி, அஜஹ பிரவிஷதி. குத்ர பிரவிஷதி, அந்தஹ பிரவிஷதி. அப்படிதான். அப்போ என்ன கொஸ்டின் கேட்கணும்? கஹ, குத்ர, கிம், கதம், கிமர்த்தம், அந்த சப்தத்துக்கு தான் அந்த ஆன்சர் வரணும். அது தெரிஞ்சதுன்னா சென்டென்ஸ் கரெக்டா வரும். இப்ப கஹ பிரவிஷதி தெரியும், குத்ர பிரவிஷதி தெரியும். அடுத்தது நான் கேட்க போறேன், நல்லா தியானமா. கதம் பிரவிஷதி, எப்படி? கதம் எப்படி? ஓ, யாரு வேணா சொல்லுங்க. கதம் பிரவிஷதி? சனைஹி பிரவிஷதி. சனைஹி பிரவிஷதி. அதனால இப்ப 3 क्वेश्चन. கஹ பிரவிஷதி வதது. கஹ பிரவிஷதி? அஜஹ பிரவிஷதி. அஜஹ. குத்ர பிரவிஷதி? அந்தஹ பிரவிஷதி. கதம் பிரவிஷதி? சனைஹி பிரவிஷதி. அடுத்தது கிம் மத்வா பிரவிஷதி? எதை நினைச்சுண்டு? மத்வா எதை யோஜனை? ஸ்ருகாலஸ்ய வச்சனம் சத்யம் மத்வா. இவ்வளவு பெருசா சொல்லக்கூடாது. நான் கிம் மத்வானா சத்தியம் மத்வா, அவ்வளவுதான். எந்த சப்த கொஸ்டின் கேட்கிறேனோ அதுக்குதான். கிம் மத்வா, சத்தியம் மத்வா. அடுத்த கொஸ்டின் தான் கேட்பேன், கிம் சத்தியம் மத்வா. ஓகே ஓகே. ஸ்ருகாலஸ்ய வச்சனம் சத்யம் மத்வா, அவ்வளவுதான். அந்த மாதிரி சொல்லணும் ஒவ்வொன்னு இருக்கா. இப்ப 5 கொஸ்டின் கேட்கலாமா? கஹ பிரவிஷதி? அஜஹ பிரவிஷதி. குத்ர பிரவிஷதி? அந்தஹ பிரவிஷதி. கதம் பிரவிஷதி? சனைஹி பிரவிஷதி. கிம் மத்வா பிரவிஷதி? சத்யம் மத்வா பிரவிஷதி. கஸ்ய வச்சனம் சத்யம் மத்வா பிரவிஷதி? ஸ்ருகாலஸ்ய வச்சனம் சத்யம் மத்வா. அவ்வளவுதான். இந்த மாதிரி சொன்னோம்னா சென்டென்ஸ் எவ்வளவு நீளமா இருந்தாலும் நம்மளுக்கு புரியும். ஆனா எப்படி கொஸ்டின் பண்ணணும் அப்படிங்கிறது எப்படின்னா, பிரதமம் கிரியாபதம், ஃபர்ஸ்ட் கிரியாபதம் பார்க்கணும். இதுல நான் அப்படிதான் பார்த்தேன். எப்படி? விச் இஸ் த கிரியாபதம்? பிரவிஷதி. அவ்வளவுதான். அதை சுத்தி எல்லா கொஸ்டின்ஸும் இருக்கும், அதை சுத்தி தான் எல்லா விபக்தியும் இருக்கும். அதனால்தான் ஒரு வாக்கியத்துல எது முக்கியமான சப்தம்போ? கிரியாபதம். கிரியாபதம் தெரிஞ்சதுன்னா ஃபுல் எத்தனை ஒரு 2 வேர்ட்ஸ் சென்டென்ஸ்ல இருந்து 10 வேர்ட் சென்டென்ஸ் வரைக்கும் கூட நம்ம பண்ணலாம். புரியுதா? அக்ரே கச்சாமஹ அக்ரே பட. எல்லாருக்கும் புரிஞ்சுதா? சர்வே அவகச்சந்தி வா? அவகச்சந்தி इति मन्ये. अस्तु अग्रे पठतु. ऊर्ध्व मुख मुखं तस्य पृष्ठे पदं निधाय वापि समारोहि शृगालः. இங்க பிரதம சப்தம் ஏகவாரம் அஹம் வதாமி. ஊர்த்வமுகம், ஊர்த்வமுகம், ஊர்த்வமுகம் அவரோஹதः தஸ்ய. ஊர்த்வமுகம் அவரோஹதः தஸ்ய पृष्ठे पदं निधाय वापीतः समारोहति शृगालः. இப்போ चिन्तयन्तु, अस्य वाक्यस्य अर्थम् अहं न जानामि, अतः किं करोमि? प्रथमं क्रियापदं चिनोमि. क्रियापदं किं? क्रियापदं किं? समारोहति. अतः मम प्रश्नः, कः समारोहति? शृगालः. आरोहति. शृगालः समारोहति इत्युक्ते आरोहति इति अर्थः. कः समारोहति? शृगालः समारोहति. कुतः समारोहति? कुतः? फ्रॉम वेयर? वापितः. वापितः. இப்போ 2 क्वेश्चन. कः समारोहति? कुतः समारोहति? शृगालः समारोहति, वापीतः समारोहति. किं निधाय? पदं निधाय, पदं निधाय समारोहति. कुत्र पदं निधाय? कुत्र पदं निधाय? अजस्य पृष्ठे அதெல்லாம் கிடையாது. நோ நோ நோ. पृष्ठे पदं निधाय. அவ்வளவுதான். पृष्ठे. कुत्रना? पृष्ठे. पृष्ठे पदं निधाय. अग्रिम प्रश्नः. कस्य पृष्ठे?
அஜஸ்ய பிருஷ்டே. இங்க அஜஸ்யன்னு சப்தம் இல்லையே, இங்க வேற என்ன சப்தம் இருக்கு? தஸ்ய பிருஷ்டே. தஸ்ய பிருஷ்டே. ஏன்னா தஸ்யங்கிறது அஜஸ்யக்கு வந்திருக்கு, அதை இதுல சொல்லக்கூடாது. ஏன்னா இங்க என்ன வாக்கியம் இருக்கோ அதுதான் நம்ம சொல்லணும். சரியா? தஸ்ய பிருஷ்டே தஸ்ய பிருஷ்டே. அப்புறம் தான் ரெண்டு சப்தம். என்ன? ஊர்த்வ முகம் அவரோஹதஹ. இந்த அஜஹா அஜஸ்ய, அப்போ இந்த அஜம் எப்படி இருந்தது? கீத்ருஷஹ அஜஹ அப்படின்னா ஊர்த்வ முகம் அவரோஹதஹ. அப்போ மேல பார்த்துட்டே இந்த அஜஹா அவரோகணம் பண்றது, இந்த ஷிகாலஹா ஆரோகணம் பண்றது. அவ்வளவுதான் அர்த்தம். அவகதம்? ஊர்த்வ முகம் அவரோஹதஹ தஸ்ய பிருஷ்டே பதம் நிதாய வாபீதஹ சமாரோஹதி ஷிகாலஹ इति अर्थः. सर्वे अवगच्छन्ति वा? ऊर्ध्वमुखम् अधोमुखम् அப்படின்னு. இங்க யாரு அधोमुखम्? அஜஹ அधोमुखम्. ஊர்ध्वमुखம் யாரு? அஜா. ஊர்ध्वमुखம் ஸ்ருகாலஹ. மேல பார்த்துட்டே வருது இல்லையா? மேல இது மேல பார்த்துட்டே போறது, அது கீழே பார்த்துட்டே வருது, ரெண்டு ஏறிடுறது. அவ்வளவுதான். இது இறங்குறது, அது ஏறது. अजः तु अग्रिमवाक्यं पठतु कृपया. अजः तु वाप्याम् एव मज्जनोन्मज्जने कुर्वन् पेदे. अजः तु वाप्याम् एव. तस्मिन् दिने अहम् उक्तवती वाप्याम् इति शब्दे का विभक्तिः? सप्तमी. नद्यां वाप्यां. वाप्याम् एव. वाप्यां प्लस् एव. मज्जनोन्मज्जने कुर्वन्. मज्जन उन्मज्जने कुर्वन्. मज्जनोन्मज्जने அப்படின்னா द्विवचனம். அங்க ரெண்டு காரியம், அதனால द्विवचனம். என்னது? மஜ்ஜனம் உன்மஜ்ஜனம். அதுதான் ரெண்டு சப்தம் இங்க. மஜ்ஜனோன்மஜ்ஜனே குர்வன் விபேதே. அப்போ அஜஹாக்கு என்ன ஆச்சு? அஜஸ்து அஜஹா து வாப்யாமேவ தஸ்மின் கூபே ஏவ மஜ்ஜனோன்மஜ்ஜனே. ஃபர்ஸ்ட் முழுகிறது, உன்மஜ்ஜனம் எழுந்துக்கிறது. எழுந்துக்கிறச்சே திருப்பி அது கால் எங்க படுறதுனால திருப்பி மஜ்ஜனம், திருப்பி உன்மஜ்ஜனம். அப்படியே பண்ணி பண்ணி விபேதே, அங்கேயே அது மூழ்கி போயிடுது அப்படின்னு. மஜ்ஜனோன்மஜ்ஜனே குர்வன் விபேதே. நவுன் மாதிரி இருக்கு இல்லையா? இது மஜ்ஜனங்கிறது நவுனா? ஆமாம் ஆமாம், நவுன். abstract noun which is called as பாவவாச்சக சஞ்ஞா அப்படின்னு பேர். மூணு விதமான சஞ்ஞா பதம் இருக்கு. வியக்திவாச்சக சஞ்ஞா, ஜாதிவாச்சக சஞ்ஞா, பாவவாச்சக சஞ்ஞா. சஞ்ஞா பதம்னா நாம பதம்னு அர்த்தம், நவுன்ஸ்னு பேர் இல்லையா? அதுல எப்படி காமன் நவுன், ப்ராப்பர் நவுன், அப்டிராக்ட் நவுன். இதுல மஜ்ஜனம் அப்டிராக்ட் நவுன், பாவவாச்சக சஞ்ஞா. உன்மஜ்ஜனம் அகைன் பாவவாச்சக சஞ்ஞா. சோ மஜ்ஜனம் உன்மஜ்ஜனம், மஜ்ஜனம் உன்மஜ்ஜனம், அது ரெண்டுத்தையும் சேர்த்து द्विवचनத்துல சொல்லியிருக்கா. மஜ்ஜனோன்மஜ்ஜனே. அவகதம்? பஷ்யத. அக்ரிம லாஸ்ட் அந்திம வாக்கியம். பஷ்யத ஸ்ருகாலஸ்ய கௌஷலம். ஸ்ருகாலஸ்ய கௌஷலம் பஷ்யத. பஷ்யத इति शब्दे का धातुः कः लकारः वदन्तु? இது बहुवचनम् ஆஃப் லோட் லகாரः. धातु धातु दृश् धातु. अतः यूयं पश्यत इति अर्थः. अवगतं वा? यूयं पश्यत मध्यमपुरुषः बहुवचनम्. आम्, शृगालस्य कौशलं पश्यत इति अर्थः. सर्वे अवगच्छन्ति वा? इदानीं प्रश्नान् प्रति गच्छामः. सर्वे प्रश्नानाम् उत्तराणि अपि कृपया लिखन्तु. प्रथमप्रश्नः, अत्र सुन्दरं महोदयः अस्ति वा? प्रथमप्रश्नं पठति वा भवान्? किमर्थं श्रीकालः अस्य पृष्ठे पदं निधाय तिष्ठति? किमर्थं? किमर्थं शब्दस्य अर्थं जानाति वा भवान्? किमर्थम् इति शब्दस्य अर्थः? पृष्ठे पदं. இல்ல இல்ல, கிமர்த்தம்ங்கிற शब्दத்துக்கு அர்த்தம் சொல்லுவோம்.
நான் இந்த சப்த ககாராகனு 7 இன்டராகேட்டிவ் வேர்ட்ஸ் பிரஷ்ன சூச்சக சப்தம் சொன்னேன் இல்லையா, அதுல கிமர்த்தம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அப்ப அதுக்கு அர்த்தம் சொல்லுங்க. என்ன அர்த்தம்? ஏன்னா கொஸ்டின் வேர்டு தெரிஞ்சாதான் நம்மளால ஆன்சர் சொல்ல முடியும் இல்லையா. கொஸ்டின் என்ன கேக்குறான்னு தெரியலன்னா ஆன்சரே வராது இல்லையா. அதனால இங்க எது பிரஷ்ன சூச்சக சப்தா, எது இன்டராகேட்டிவ் வேர்டுன்னு தெரியணும், அப்பதான் ஆன்சர் சொல்ல முடியும். இதுல இங்க எது இன்டராகேட்டிவ் வேர்டு? கிமர்த்தம். அப்போ அதோட அர்த்தம் என்ன? பவான் சொல்லுங்க. not where, why? கரெக்ட். வை. கிமர்த்தம் என்ன? வை. அப்போ கிமர்த்தம் ஸ்ருகாலः அஜஸ்ய पृष्ठे पदं निधाय तिष्ठति. किमर्थं तिष्ठति वदतु. पृष्ठे पदं. அதான் எதுக்காக? கிம் நிமித்தம்? எதுக்காக நிக்கிறது? அஜஸ்ய पृष्ठे पदं निधाय. அஜத்தோட முதுகுல கால வச்சு, நிதாயன வச்சுக்கொண்டு, வைத்துக்கொண்டு, டு கீப் ஆன் அப்படின்னு அர்த்தம். நிதாய அஜஸ்ய पृष्ठे பதம் நிதாய. கிமர்த்தம் திஷ்டதி? எதுக்காக? ஆனா உங்களுக்கு தமிழ்ல தெரியும் இல்லையா, தமிழ்ல சொல்லுங்க எப்படி தெரியும், எதுக்காக நிக்கிறது? That is to climb. ஆமா, அத சொல்லுங்க. That is nimittam satada. நிமித்தம்னா காரணம். நிமித்தம்னா காரணம். எதற்காக? அது எதுக்காக அதுக்கு முதுகு மேல கால வச்சுட்டு நிக்கிறது? இந்த பாடத்துல டு கிளைம்ப். வெரி குட், அத சொல்லுங்க. டு கிளைம்ப் அவுட் இல்லையா? அப்போ சொல்லுங்க, எதுக்கு வெளியில வரணும்? அதுக்கு ஆமா ஆமா, வெளியில வரத்துக்கு என்ன சொல்லணும்? நிமித்தம். நிமித்தம்னா காரணம். வெளியில வரத்துக்கு என்ன? நீங்க கரெக்டா சொல்றேன். யூ ஆர் டெல்லிங் ப்ராப்பர்லி. புரிஞ்சுண்ட. இப்போ நம்ம இன்னும் மோகனா பகினி உத்தரம் ஜானாத்திவா. இனிமே நீங்க செகண்ட் லெவல்ல வந்திருக்க இல்லையா, அதனால டைரக்டா எல்லா ஆன்சர்ஸும் புக்ல இருக்காது, நம்ம வாக்கியம் பண்ணணும். அதுதான் இப்ப அதுக்குதான் நான் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தேன். இப்போ புரியுதா? எதுக்கு வாக்கியம் பண்ணறதுக்கு சொல்லி கொடுத்தேன்? எப்படி நம்ம உத்தரம் பண்ணும். இப்ப பிரதம பிரஷ்னஹா என்ன? எதுக்காக அந்த ஸ்ருகாலம் நிக்கிறது? கிமர்த்தம் அஜஸ்ய पृष्ठे பதம் நிதாய. பகிஹி ஆகந்தும். பகிர் ஆகந்தும் திஷ்டதி. வெளியில வரத்துக்காக ஆகந்தும். கிமர்த்தம்னா அதுல துமுன் பிரத்யயம் இருக்கணும் ஆன்சர்ல. பகிராகந்தும். எதிலிருந்து ஆகந்தும்? அதுல எந்த விபக்தி வரணும்? பஞ்சமி. எதிலிருந்து? from where. அதுக்கு தஹா யூஸ் பண்ண. வாபீதஹ பஹிஹி ஆகந்தும் திஷ்டதி. அவ்வளவுதான். மூணே சப்தம் தான். ஹாத்தும் கூட யூஸ் பண்ணலாமா? எது? வாபீதஹ ஹாத்தும். அதுவும் பண்ணலாமே. why not? ஹாத்தும் அதுவும் நம்ம பண்ணலாமே. வாபீம் இல்லன்னா இப்படி கூட ரெண்டு இதுலயும் சொல்லலாம். வாபீம் ஹாத்தும். வாபீம் ஹாத்தும். டு லீவ் த வாபி அப்படி சொல்லலாம். ஆனா இங்க என்ன பெட்டர் அப்படின்னா, நீங்க சொன்னது ரைட்டு தான். ஆனா இங்க என்ன? வாபீதஹ பஹிராகந்தும். பஹிஹி ஆகந்தும் தஸ்ய पृष्ठे பதம் நிதாய திஷ்டதி. சுந்தர மகோதய புரிஞ்சுதா நான் சொல்றது? புரியுது. ஆமா, அந்த கிணத்திலிருந்து வெளியில வரத்துக்காக அது முதுகுல கால் வச்சிருந்தது. சொல்லுங்க. வாபீதஹ வாபீதகா பஹிராகந்தும். பஹிஹினா வெளியில. பஹிஹி ஆகந்தும் வெளியில வரத்துக்கு. பஹிஹி ஆகந்தும். சொல்லுங்க. ஆகந்தும். பஹிஹி ஆகந்தும். 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 ஆகட்டும்.
शृगालः अजस्य पृष्ठे क्वेश्चन माद्रिये शृगालः अजस्य पृष्ठे क्वेश्चन लड़के प्रश्ने अस्ति किल क्वेश्चन लड़किल्या अजस्य पृष्ठे पदम निधाय तिष्ठति இப்போ ஆன்சர் எங்க ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா கிமர்த்தம்ங்கிற சப்தம் இடத்துல கிமர்த்தம் எதற்காக வெளியில வரதுக்காக எங்கேந்து வெளியில வரதுக்காக அந்த கிணத்திலேந்து வெளியில வரதுக்காக அவ்வளவுதான் சிம்பிள் அப்ப கிணத்திலிருந்து அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன சப்தம் யூஸ் பண்றோம் தஹ எதிலிருந்து வாபீதஹ வாபீதஹ எங்க வரணும் வாபியிலிருந்து எங்க வரணும் வெளியில வெளியிலக்கு என்ன பஹிஹி ஆகந்தும் வாபீதஹ பஹிராகந்தும் அப்புறம் क्वेश्चन மாதிரியே शृगालः अजस्य पृष्ठे पदम निधाय तिष्ठति புரியுதா இப்ப சர்வே அவகச்சந்தி வா எல்லாருக்கும் புரிஞ்சுதா ஆன்சர் எப்படி நம்ம பண்ணினோம்னு சந்தேகः अस्ति वा अस्तु द्वितीय प्रश्नं प्रति गच्छामः कण्णन् महोदय भवान् वदतु अयं शृगालः कथं वाप्यां पतितः अयं शृगालः இந்த शृगालं कथं वाप्यां पतितः இப்ப இன்னொரு क्वेश्चन वर्ड முன்னாடி சுந்தர மகோதயட்ட கேட்டேன் கிமர்த்தம் அவர் என்ன சொன்னார் எப்படி ஹவு இல்ல வை கிமர்த்தம் வை இப்போ கதம்னு இருக்கு கதம்னா என்ன அந்த சப்தத்துக்கு என்ன அர்த்தம் கதம் வாப்யாம் பதிதஹ ஹவு 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 டிட் ஹி ஃபால் சொல்லுங்க கதம் பதிதஹ வாப்யாம் எப்படி தானாதான் ஆன்சர் பண்ணணும் புக்ல கிடையாது திங்க் பண்ணி பானீயம் பாத்தும் பானீயம் பாத்தும் வாப்யாம் ஜலே மமஜ்ஜ ஏன் அதுல இருந்து டைரக்டா சொல்றேன் கரெக்டா அதுக்கு சொல்லிட்டு வந்து வாபியும் பானீயம் பாத்தும் ஜலத்தை குடிக்கிறதுக்காக வாபிக்கு போச்சு அதுல விழுந்துடுத்து பதிதஹ அவ்வளவுதான் வாப்யம் பதிதஹ கதம் பதிதஹ எப்படி விழுந்தது ஹவு அத மாத்திரம் சொல்லணும் மத்த எக்ஸ்ட்ராலாம் சொல்ல வேண்டாம் ஷார்ட் ஆன்சர் அதனால ஃபர்ஸ்ட் என்ன தெரியணும் which is the question word னு தெரியணும் இதுல எது question word கதம் அதுக்கு ரீப்ளேஸ் பண்ணி சொல்லுங்க பானியம் பாத்தும் குத்ர கதஹ ஜலம் குடிக்கிறதுக்கு பானியம் பாத்தும் குத்ர கதஹ வாபிம் கதஹ வாபிம் கதஹ அப்புறம் பதிதஹ பதிதஹ அவ்வளவுதான் ஓகே அயம் ஸ்ருகாலஹ பானியம் பாத்தும் வாபிம் கதஹ அப்புறம் வாப்யாம் பதிதஹ வாப்யாம் பதிதஹ ஓகே அவ்வளவுதான் சரியா ஓகே ஓகே थर्ड क्वेश्चन उषा भगिनी तृतीय प्रश्नं पठतु அதனால ஒரு நிமிஷம் இதனால என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம முன்னாடி ஒரு புக் படிச்சோம் இல்லையா பாலாதர்ஷா படிச்சோம் இல்லையா அதுல எல்லா ஆன்சரும் புக்ல டைரக்டா இருந்தது அப்படியே ஃப்ரீயே காப்பி பண்ணிட்டோம் இங்க எல்லா ஆன்சரும் இருக்கு ஆனா நம்ம தான் பண்ணணும் அதுக்காக நான் என்ன சொன்னேன் பிரஷ்ன சூச்சக சப்தா எது क्वेश्चन வேர்டா அது நல்லா தெரியணும் அதை ரீப்ளேஸ் பண்ணினா போதும் புரியுதா வதத்து உஷா भगिनी अपृच्छत् अजः शृगालं किम् अपृच्छत् अजः शृगालं किम् अपृच्छत् अजः शृगालं सखे अपि दूरं इति अपृच्छत् அவ்வளவுதான் இது டைரக்டா ஆன்சர் இருக்கு சோ நோ ப்ராப்ளம் இல்லையா அஜா சின்ன குழந்தைகள் ஸ்கூல்ல படிக்கிறான் அஜः शृगालम् अपृच्छत् सखे अपि मधुरं जलम् इति उत्तम उत्तम श्रीविद्या भगिनी भवती चतुर्थ प्रश्नं पठतु कथं शृगालो
வாபிதக சமாரோகத். கதம் இதுல எது क्वेश्चन வேர்ட் சொல்லுங்க. கதம் என்ன அர்த்தம்? how எப்படி. ஸ்ருகாலஹா வாபீதஹ நான் தத்தஹன்னு யூஸ் பண்ணினா என்ன அர்த்தம்னு சொல்லிருக்கேன். வாபீதஹ வித்யாலயதஹ கிருஹதஹ ஆபணதஹ. பஞ்சமி விபக்தி. பஞ்சமி விபக்தி ஃப்ரம்னு அர்த்தம். அதிலிருந்து வாபியிலிருந்து சமாரோக. இல்ல ராமாத்து பஞ்சமி. அதேதான் அதுக்கு பதில ராமாத்துன்னு பஞ்சமி இருக்கு இல்லையா, அதுக்கு பதில நம்ம இதாக யூஸ் பண்ணலாம். ஆமா ஆமா பஞ்சமிக்கு பதில இந்த தக. வெரி குட் क्वेश्चन. பஞ்சமிக்கு பதில இந்த தக நம்ம யூஸ் பண்ணலாம். சரியா? சோ வாபீதஹ சமாரோஹத் எப்படி வாபியிலிருந்து மேலே ஏறி வந்தது. சுகாலஸ்ய வசனஸ்ய வசனம் சத்தியம் மத்வா. எதுக்கு இவ்வளோலாம் ஃபுல்ல ஸ்டோரியே எழுதப்படாதுன்னு சொல்லியிருக்கேனே. எப்படி வந்தது? காலை அது முகத்துல வச்சு வச்சு ஏறி வந்துடுத்து. சொல்லுங்க. ஊர்த்வமுகம் அவரோஹதஹ. சொல்லுங்க. ஊர்த்வமுகம் அவரோஹத் தஸ்ய பிருஷ்டே பதம் நிதாய. தஸ்ய பிருஷ்டே பதம் நிதாய வாபீதஹ சமாரோஹத். அது சமாரோஹதி ஸ்ருகாலஹான்னு நம்ம வர்த்தமான காலத்துல சொல்லக்கூடாது. சமாரோஹத்தின்னு क्वेश्चनல லங்லகாரத்துல இருக்கு. சமாரோஹத் கேட்டிருக்கா, நீங்களும் அப்படியே சொல்லணும். வாபீதஹ சமாரோஹத். வாபீதஹ சமாரோகத். புரியுறதா? எப்படி மேல பார்த்துட்டு இது இருந்தது, கீழே பார்த்துட்டு அது வந்தது, அது மேல காலை வச்சு ஏறி வந்துடுத்து. அவ்வளவுதான். கதம்க்கு அதுதான். அதுக்கு முன்னாடி இருக்கிற சென்டென்ஸ் வஞ்சகஸ்ய வச்சனம் சத்தியம் மத்வா சனிஹி அந்தஹ பிரவிஷத்திலாம் வேண்டாம். புரியுறதா? உத்தமம். வெரி குட். பஞ்சம பிரஷ்னः अन्तिम प्रश्नः कः वदति? मोहना भगिनी भवती वदतु. अजः कथं विपेदे. அஜஹ கதம் விபேதே. இந்த அஜம் பாவம் எப்படி போயிடுத்து? எப்படி அது அப்படியே மூழ்கி போயிடுச்சு? மஞ்சனோன் மஞ்சனே. மஞ்ச இல்ல மஜ்ஜனம். மஜ்ஜனோன் மஜ்ஜனே. மஜ்ஜனோன் மஜ்ஜனே குர்வன் விபேதே. அவ்வளவுதான். அப்படியே முழுகிட்டு மஜ்ஜனம் திருப்பி உன்மஜ்ஜனம். அப்படியே ஒருத்த முழுகின்னு இருந்தான்னா தண்ணியில மேல எழுந்து எழுந்து வர பாப்போம். அப்படி ஜாஸ்தி பண்ணினா என்ன ஆகும்னா இன்னும் முழுகிடுவோம். அது மாதிரிதான் இதுவும் முழுகிடுத்து. மஜ்ஜனோன் மஜ்ஜனே குர்வன் விபேதே. புரியுறதா எல்லாருக்கும்? சோ இன்னைக்கு நான் அத்தியாகம் விசர்க சந்தி தவத்து பிரத்யயஸ்ய PDF प्रेषयामि. तत्र एकविंशति वाक्यानि सन्ति किल, तानि वाक्यानि कृपया तवतु प्रत्यय प्रयुज्य लिखन्तु. अत्र इंद 5 प्रश्नतोड उत्तरम्. भवतां सर्वेषाम् एतद् गृहपाठम् अस्ति. गृहपाठं कृपया सर्वे कुर्वन्तु. इदानीं शान्तिमन्त्रम् उक्त्वा विरमामः. ओम स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्ताम् न्यायेन मार्गेण महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यम्. लोकाः समस्ताः सुखिनो भवन्तु.